இமேஜின் பண்ணிக்கோங்க, மண்டேவோட நாள். நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அண்ட் சடன்லி கடிகாரத்தை நோக்கி பாக்குறப்போ நாளுடைய 3 மணி ஆகுது அண்ட் நீங்க ஆல்ரெடி சோர்வாயிட்டீங்க அண்ட் உங்க மனசுல ஒரு எண்ணம் வருது, என்ன 30 வருஷத்துக்கோ இதே வேலை செய்ய வேண்டியது இருக்குமா? ஆனா இது கூடவே நம்ம இந்த மாதிரியான ஒரு லைஃப்கான ட்ரீமும் பாக்குறோம். அங்க நம்ம இல்ல, பதிலா நம்மளோட காசு நமக்காக வேலை செய்யுது அண்ட் நம்ம நிம்மதியா சேர்ல உட்காந்துக்கிட்டு வெறும் வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருப்போம். வெல், அப்படி நான் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான லைஃப் வாழறதுக்கு உங்களுக்கு அடுத்த 30 வருஷம் இல்ல, பதிலா 7 வருஷம் வேலை செய்யணும். அண்ட் இது எப்படி சாத்தியமாகும்? வெல், ஆகும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னால. மேலும் எனக்கு தெரியாத நீங்க பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பத்தி எவ்வளவு வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூல் சொல்ல போறேன். இத the 7-3 ரூல் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இது வெறும் 7 வருஷத்துக்குள்ளவே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கான ரோட் மேப்பை கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அனிருத்தோட கதையை தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா அனிருத் 22 வயசு, ஐடி கம்பெனில வேலை செய்யற தமிழ்நாடு சேர்ந்த பையன். மும்பைல வேலை செய்யறாரு அண்ட் அவர் இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவருடைய 2 நெருங்கிய நண்பர்கள் ராஜு அண்ட் மனோஜ் கூட கிராஜுவேட் ஆனாரு. காலேஜோட நாட்கள் இருந்து அனிருத்தோட ஆசைகள் பெருசா இருந்துச்சு. அவர் காலேஜ் முடிச்சதுமே வேலையை பத்தி யோசிச்சாரு. ஆனா கூடவே ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டாரு, அவருடைய முதல் சாலரியை வச்சு என்னென்னலாம் செய்யணும்னு. ஆனா பிரச்சனை, அவருடைய முதல் செக் வந்தது வெறும் 20,000 ரூபாய்க்கு. ஆனா சொல்லுவாங்கல்ல, சில பேரை மாத்தவே முடியாது. வெல், என்னதான் ஆனாலும் சரி, ஜாப் பர்மனன்ட் ஆனதுமே அவர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பிளாட் எடுத்துட்டாரு அண்ட் அக்கார்டிங்லி அவரோட செலவை பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அனிருத்துக்கு பார்ட்டி கல்ச்சர் அண்ட் ஸ்பெண்டிங்கான பழக்கம் ஏற்பட்டது அண்ட் அவர் மொத்தம் 20,000 ரூபாவை வெறும் 10ல இருந்து 15 நாள்லயே காலி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது டோட்டல் பாத்தீங்கன்னா இந்த சாரோடைய ஃபுல் கொண்டாட்டம் போயிட்டு இருந்தது. அதே இன்னொரு பக்கம் ராஜு அண்ட் மனோஜுக்கும் ஒரு லோ பேயிங் ஜாப் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க அவங்களுடைய செலவை சரியா பிளான் பண்ணாங்க. இப்ப மும்பைல இருக்கிற காலேஜ்ல இருந்து வெளியே வந்த பிறகு ராஜுவுக்கு அவரோட ஹோம் டவுன் லக்னோ அண்ட் மனோஜுக்கு கொல்கட்டால இருந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சு அண்ட் அவங்க பெருசா எதுவுமே யோசிக்காமலே சரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஜாப்ஸ் அவங்களோட ஹோம் டவுன்லயே கிடைச்சது. பாத்தீங்கன்னா இங்க ராஜு அண்ட் மனோஜுக்கோ மும்பைல ஜாப் ஆஃபர் கிடைக்காம இல்ல, பட் அவங்க காலேஜோட நாட்களே பாத்துறாங்க மும்பை எவ்வளவு காஸ்ட்லின்னு. அண்ட் இந்த நகரத்துல 20,000 ரூபாய்க்கான வேலை வாழ்க்கை முழுவதுக்கான கடனை சேர்த்துரும். சோ இதனால லோக்கல் இடத்துக்கு போகிறது சரியா இருக்கும். இப்ப ஃபைனலி ஜாபின் காரணத்தினால் 3 பேரோட வழியும் மாறிடுச்சு அண்ட் எந்த விதமா அனிருத்தோட கனவு இருந்துச்சோ தோணுச்சு சில வருஷத்துக்கு அப்புறமா அனிருத் பணக்காரனா இருப்பாருன்னு. ஆனா 25 வயசு வர வர அவரோட பழக்கம் எதுவுமே மாறல. சாலரி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆச்சு தான். இப்ப அவர் மாசத்துக்கு 35,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது இப்ப அவர்கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சுன்னா 30 நாளுக்கு போதுமா இருந்துச்சு. ஆனா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இப்போவோ எந்த குறிப்பும் இல்ல. அண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் அனிருத் ஃபைனலி டிசைட் பண்றாரு இப்ப ஜாப் சேஞ்ச் பண்ணி தீரணும்னு. ஏன்னா இப்ப இங்க அதிகமான ஹைக் கிடைக்க போறது இல்ல. இப்ப அவர் 28 வயசுல பேண்ட்ரால ஒரு ஜாப் பிடிச்சாரு. அங்க அவருக்கு 60,000 ரூபாய் பர் மந்த் கிடைச்சது. இப்ப என்னாச்சுன்னா அனிருத் அந்தேரியில தங்கிட்டு இருந்தாரு அண்ட் அங்க இருந்து பேண்ட்ராவோட டிஸ்டன்ஸ் 13 கிலோமீட்டர் இருந்துச்சு. சோ அவர் யோசிச்சாரு, சாலரி தான் அதிகமாயிடுச்சு, ஏன் ஒரு கார் வாங்க கூடாதுன்னு. அண்ட் சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் அனிருத் போனாரு ஷோரூம்க்கு. அங்க அவருக்கு பிடிச்சிருச்சு 11 லட்சம் ரூபாய்க்கான ரெனால்ட் டஸ்டர். ஆனா 11 லட்சம் ரூபாய்க்கான சேவிங்ஸே இல்லையே. சோ இதனால 3 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணாரு அண்ட் மிச்சம் இருக்கிற 8 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ பண்ணிட்டாரு. அண்ட் இங்க நீங்க இந்த இஎம்ஐ கால்குலேட்டரை பாருங்க. 8% பிரகாரம் அவர் அடுத்த 4 வருஷத்துக்கு எவ்வளவு இஎம்ஐ தர வேண்டியதாகும்னு அரௌண்ட் 20,000 ரூபாய். இப்ப சாலரி 60,000 ரூபாய். சோ 20,000 ரூபாய் மாசம் எங்கனா போச்சுனாலும் இதனால என்ன பெருசாக போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிஞ்சிச்சு, இந்த வண்டியோட மாச செலவு 20,000 இல்ல, மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் அண்ட் இன்சூரன்ஸ் சேர்த்து 25,000 ரூபாய். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு போன் எடுத்தாரு அண்ட் அப்புறம் ஒரு லேப்டாப் அண்ட் இது ரெண்டும் இஎம்ஐல. அதாவது 28 வயசுலயோ அனிருத்துக்கு அந்த அளவுக்கான காசு மிச்சம் இருந்துச்சு. அவர் 22 வயசுல இருந்து போவோம், அதாவது 0. ஆனா ஃபைனலி சில வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 35 வயசு வர வர அனிருத்துக்கு ஒரு சரியான பிரேக் கிடைச்சிச்சு. கடந்த 7-6 வருஷத்துல அனிருத் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு. சமீபத்துல அவருக்கு கல்யாணமும் ஆச்சு. ஏன்னா இப்ப அவருக்கு ரீசெண்டா ப்ரொமோஷன் கிடைச்சது அண்ட் மாசத்துக்கு அவர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. இத அவர் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அண்ட் இதுக்கு நடுவுல அவருக்கு என்ன வந்துச்சு, ஃபேமிலி பெருசாயிட்டு இருக்கு. சோ ஏன் பெருசா ஒரு வீடு வாங்க கூடாது. அண்ட் அவருக்கு ஒரு நல்ல சொசைட்டில 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருச்சு. அண்ட் அவரும் இன்னைக்கு மேரேஜ் ஆன நியூ கப்பல்ஸ் என்ன செய்றாங்களோ அதே செஞ்சாரு. ரெண்ட் கிடையாது, டைரக்ட் பையிங். 30 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணி அனிருத் அவரோட வைஃப் கூட சேர்ந்து 1,20 லட்சம் ரூபாய்க்கான ஹோம் லோன் எடுக்கிறாரு. இதுல அவருடைய மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 லட்சம் ரூபாய். இப்ப சாலரி 1 லட்சம் ரூபாய் அண்ட் அனிருத் இந்த சுதாட்டமா விளையாடிட்டாரு. இஎம்ஐனால அனிருத்துக்கு எல்லாமே சுலபமா தோணுச்சு. முதல்ல வண்டி, அப்புறம் கேஜெட்ஸ், இப்ப இந்த வீடு. ஆனா அனிருத் இதை எப்பவுமே புரிஞ்சுக்கல. அவர் லோன்ஸ் அண்ட் டெட்டோடைய ஒரு அன்இமேஜினபிள் டிராப்குள்ள சிக்கிக்கிட்டாருன்னு. இங்க ஒரு தவறு அவர் ரோட்டுக்கு எடுத்துன்னு வந்துரும். இப்ப அவர் வெறும் லோன் கம்பெனிஸோட லோனை கட்டுறதுக்கு தொடர்ந்து அடுத்த 30 வருஷத்துக்கு ஆபீஸ் போக வேண்டியதாகும். ஆனா சொல்லுவாங்கல்ல, என்னதான் பட்டாலும் திருந்த மாட்டாங்கன்னு. இதனால அனிருத்தம் வச்சாரு ஒரு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி. இதுக்கு சில நெருங்கிய சொந்தக்காரர்கள் அண்ட் அவருடைய 2 ஜிகிரி நண்பர்கள் ராஜு அண்ட் மனோஜுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு. வேற இதை காமிக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாருன்னு. அண்ட் இன்னைக்கு அவர்கிட்ட பங்களா இருக்கு, கார் இருக்கு. ஆனா பேங்க் பேலன்ஸ்
அதை விடுங்க. இப்ப 3 நண்பர்களும் சந்திச்சாங்க. 2 பேருமே அனிருத்தை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அண்ட் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 நண்பர்களும் திரும்ப ஒண்ணா உட்கார்ந்தாங்க. அப்புறம் அனிருத் ஒண்ணா அவரோட விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அண்ட் இதுக்கு நடுவுலயே ரஞ்சன் அவர்கிட்ட கேட்டாரு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காரு அண்ட் ரிட்டையர்மெண்ட்க்கு என்ன பிளான். சோ இத பத்தி அனிருத் சொல்றாரு, நண்பா நான் இன்வெஸ்ட் எதுவுமே பண்ணல, நான் வெறும் லைஃப் என்ஜாய் பண்றேன் அண்ட் மேல்கொண்டு இதுதான் பண்ண போறேன். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அது 60 வயசுல பாத்துப்போம். சோ இதுக்கு நடுவுலயே ராஜு கவுண்டர் கொஸ்டினா கேட்டுறாரு, நீ இன்வெஸ்ட் பண்றியா என்ன? நான் இன்வெஸ்டிங்க்கு 70-20-10 ரூல் யூஸ் பண்றேன். சோ இத பத்தி அனிருத் சொல்றாரு, இது என்ன ரூல்னு. அதுக்கப்புறம் ராஜு சொல்றாரு, அவர் வேலை செய்யற ஆரம்பத்திலேயே இன்வெஸ்டிங் பத்தி கேள்விப்பட்டாருன்னு. இதனால அவருக்கு தெரிய வந்துச்சு இன்வெஸ்டிங் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா முதல்ல salary கம்மியா இருந்துச்சு. இதனால அவர் 25 வயசுல இருந்து இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அவருடைய இன்கம் 35,000 ரூபாய் பர் மந்த் இருந்ததா. அண்ட் அவர் சொன்னாரு எப்படி அவர் 70-20-10 ரூல் யூஸ் பண்றாருன்னு. இதுல அவர் சாலரியோட 70% காசு அவருடைய யூட்டிலிட்டிஸ்க்காக யூஸ் பண்றாரு, 20% இன்வெஸ்ட் பண்றாரு அண்ட் மிச்சம் இருக்கிற 10% என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்றாரு. அதாவது ஒட்டுமொத்தமா பார்த்தனா அவர் மாசம் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, அதுவும் SIP மூலமா. இப்போ ஆன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு 11ல இருந்து 12% ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஆனா ராஜு அவரோட காசை எப்படி அலோகேட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இதனால அவருக்கு 14% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருந்தது. அண்ட் இப்போ அதாவது 35 வயசுல அவர் கிட்ட 18 லட்சம் ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. சோ இது குறித்து அனிருத் சொல்றாரு, நண்பா இந்த வீடு 1.5 கோடி ரூபாய், நீ என்ன 18 லட்சம் ரூபாய் பத்தி பேசிட்டு இருக்க? ஃபியூச்சருக்கு எதனா பிரயோஜனம் இருந்தா சொல்லு. சோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு ராஜு இந்த ஷீட்டை காமிச்சாரு. இதுல ராஜு காமிச்சாரு அவர் ஒவ்வொரு மாசமும் 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, அதுவும் அவரோட காசை வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிவைட் பண்ணி. சோ இதுல 7,000 ரூபாயோட 70% 4,900 ரூபாவை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, 1,400 ரூபாவை மிட் கேப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அண்ட் 700 ரூபாவை ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. சோ அவருக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் அரௌண்ட் 14% ரிட்டர்ன் கிடைச்சிருது. அண்ட் அவர் அடுத்த 30 வருஷம் அதாவது 55 வயசு வரைக்கும் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 45 வயசுல அவர்கிட்ட 93 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கும். 55 வயசுல 3,89 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கும். ராஜு சொல்றாரு 55 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காருன்னு. அண்ட் எப்ப அவர் ரிட்டையர் ஆகுறாரோ அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த அளவுக்கான காசு சேர்ந்திருக்கும். இதை வச்சு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை நிம்மதியா என்ஜாய் பண்ணலாம். இப்போ உங்க 2 பேருக்கு நடுவே மனோஜ் ரொம்பவே அமைதியா கான்சென்ட்ரேட்டடா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு விதமா அனிருத் அந்த ராஜுவை பார்த்துட்டு எப்படி தோணுதுன்னா மனோஜுக்கு எதுவுமே சிறப்பா நடக்கலன்னு. இதனால தான் அவர் நார்மல் அவுட்ஃபிட்ல வந்திருக்காரு அண்ட் அமைதியாவும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் கடைசியா அனிருத் மனோஜ் கிட்ட கேட்டுறாரு, நண்பா இங்க இன்வெஸ்டிங் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ சொல்லு நீ எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அண்ட் போன 10-15 வருஷத்துல என்னென்ன செஞ்சேன்னு. இப்ப மனோஜ் பேச ஆரம்பிச்சதோ 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. மனோஜ் சொன்னாரு அவர் ரொம்ப டைமாவே இன்வெஸ்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரா. எப்பத்துல இருந்துனா மனோஜோட இன்கம் மாசம் 35,000 ரூபாய் இருந்தது. அப்ப அவருக்கு வீட்டோட செலவுகளுக்கு பிறகு தெரிய வந்துச்சு இதெல்லாம் நடக்காதுன்னு. சோ இதனால ஒரு சைடு இன்கம் சோர்ஸ் பில் பண்ண வேண்டியதாகும். அங்க நாளோடைய 4-5 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு மாசத்துக்கு 20ல இருந்து 22,000 ரூபாய் வந்துடணும். அண்ட் அவர் 2 வருஷத்துக்கு டிசைனிங் கத்துக்கிட்டு ஃப்ரீலான்சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இதுல இருந்து அவருக்கு மாசம் 15ல இருந்து 20,000 ரூபாய் வர ஆரம்பிச்சது. அண்ட் 28 வயசு வர அவருடைய இன்க்ரீஸ் சாலரி அண்ட் ஃப்ரீலான்ஸ் இன்கம் ஒண்ணா சேர்த்து மாசத்துக்கு 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இதுக்கு நடுவுல ராஜு கேட்டாரு, நண்பா இன்வெஸ்டிங் எப்ப பண்ண? நான் கேள்விப்பட்டது என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு. சோ மனோஜ் சொன்னாரு அவர் 28 வயசுல தான் இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சாருன்னு. அண்ட் அவரு இதுக்கு நடுவுல ஒரு ரூல் கத்துக்கிட்டாரு. இது மேல்கொண்டு அவருக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. அண்ட் அது the 7-3 ரூல் ஆஃப் கம்பவுண்டிங். சோ இத குறித்து ராஜு கேட்டாரு, நண்பா இந்த 7-3 ரூல் என்னன்னு. சோ இதுக்கு மனோஜ் சொன்னாரு, நண்பா வெயிட் பண்ணு நான் சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒரு தவறு செஞ்சிட்டு இருக்கீங்க. மனோஜ் அனிருத் கிட்ட கேக்குறாரு, இத சொல்லு உன் வீட்டுக்கு EMI எவ்வளவு போகுதுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு 1 லட்சம் ரூபாய். அப்ப மனோஜ் சொன்னாரு, நண்பா நான் இதை விட ரொம்ப கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் என் மாசத்தோட டோட்டல் இன்கம்ல இருந்து 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல SIP மூலமா. அண்ட் மனோஜ் ராஜு கிட்ட சொல்றாரு, நீ 7,000 ரூபாய் இன்வெஸ்டிங் ஆரம்பிச்ச, அது சரிதான், ஏன்னா ஸ்டார்ட்ல நம்மளோட சாலரி கம்மியா இருந்திருக்கும், இதனால அதிகமா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் நீ ஒரு தவறு செஞ்சிட்ட, நீ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணல. அப்படி நீ ஸ்டெப் அப் SIP பண்ணிருந்தா உன்னால சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடியும். இப்ப மனோஜ் சொன்னாரு அவர் இருக்கிறதுல ரொம்பவே லேட்டா இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சாருன்னு, அதாவது 28 வயசுல. ஏன்னா முதல்ல அவர் அவரோட இன்கம் அதிகரிக்கிறது மீது கவனம் செலுத்தினாரு. இப்ப இந்த SIP கால்குலேட்டர்ல பாருங்க, ஒவ்வொரு மாசமும் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இதுல அவர் ஒவ்வொரு வருஷமும் 10% ஸ்டெப் அப் பண்றாரு. அண்ட் அவருக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குது. அப்ப 35 வயசு வரும்போது அதாவது 7 வருஷத்திலேயே அவருடைய வெல்த் கிட்டத்தட்ட 51 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். அதாவது அந்த தருணம் அனிருத் வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த சமயம் அதாவது 35 வயசுலயே வெறும் மனோஜ் படத்தா ஒரே நபர், இவர்கிட்ட எல்லாரை விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்படி அவர் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணாருன்னா அடுத்த 50 லட்சம் ரூபாய் உருவாக்கத்துக்கு இந்த வாட்டி அவருக்கு 7 வருஷம் இல்ல வெறும் 3 வருஷம் தான் ஆகும். என்னன்றத இந்த கால்குலேட்டர்ல பாருங்க. அவர் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, அதே 10% ஸ்டெப் அப் SIP உடன் அண்ட் 12% அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 38 வயசுல அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். அண்ட் அவருக்கு அடுத்த 50 லட்சம் ரூபாய் உருவாக்கத்துக்கு வெறும் இன்னும் 2 வருஷம் அதிகமாகும். அதாவது 30,000 ரூபாய் அவர் 12 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அப்ப 40 வயசு ஆகுறப்போ அவர்கிட்ட 1.5 கோடி
கோடி ரூபாய் இருக்கும். அதாவது வெறும் 40 வயசுலயே மனோஜ் கிட்ட இந்த அளவுக்கான காசு இருக்கும். பட் அதுவே 40 வயசுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாலும் அனிருத் டெய்லி இன்னும் ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அவரோட 1.5 கோடி ரூபாய் வீட்டுக்கான இஎம்ஐ கட்டணும். அதுவே மனோஜ் பாத்தீங்கன்னா இவர் 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்கான முதலாளியா இருப்பாரு. அண்ட் இதுதான் உலகத்துடைய 8வது அதிசயம், பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இது முற்றிலும் வெறும் அர்லி அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மூலமாக தான் பாசிபிள் ஆகும். அப்படி நம்ம இந்த சார்ட்ல பார்த்தோம்னா இந்த 732 ரூலுக்கு அக்கார்டிங் அப்படி நீங்க 30,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் 50 லட்சம் ரூபாய் வெறும் 7 வருஷத்துல உருவாகும். அண்ட் இந்த சார்ட்டை நீங்க பார்க்கலாம். 10 வருஷத்துல உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். 12 வருஷத்துல 1.5 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துலயும் உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் சேர ஆரம்பிக்கும். எப்படின்னா 14 வருஷத்துல உங்ககிட்ட 2 கோடி ரூபாய், 15 வருஷத்துல 2.5 கோடி ரூபாய், அண்ட் 19 வருஷத்துக்கு அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெல்த் 5 கோடி ரூபாய் ஆயிருக்கும். அதுவே நீங்க உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறீங்கன்னா 30,000 ரூபாய் இடத்துல 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப இந்த சார்ட்ல பாருங்க. சோ 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த வாட்டி 7 வருஷத்துல உங்ககிட்ட வெறும் 50,000 ரூபாய் இல்ல, மொத்தமா பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுவே இன்னும் 3 வருஷத்துல அதாவது 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்ககிட்ட ஜஸ்ட் டபுள் அதாவது 1 கோடி 60 லட்சம் ரூபாய் வெல்த் இருக்கும். அண்ட் 19 வருஷத்துக்கு அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இந்த வாட்டி 8 கோடி ரூபாய்க்கான வெல்த் இருக்கும். இப்ப நினைச்சுக்கலாம் உங்களுடைய இன்கம் இன்னும் நல்லா ஆயிடுச்சு. சோ 70,000 ரூபாய் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. சோ இந்த சார்ட்ல பாருங்க. இந்த வாட்டி 7 வருஷத்துல உங்ககிட்ட 1 கோடி 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அதாவது 7 வருஷத்திலேயே நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டு இருப்பீங்க. அண்ட் அடுத்த 1 கோடி ரூபாய் உருவாக்க உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் அதிகமாகும். அதாவது 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்ககிட்ட 2 கோடி 20 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1 கோடி ரூபாய் சேர்த்துக்கிட்டே போவீங்க. அண்ட் 19 வருஷத்துக்கு அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய வெல்த் 11 கோடி ரூபாய் ஆயிட்டு இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கம்பவுண்டிங்கோட சக்தியே. தி கிரேட் வாரன் பஃபெட்டுக்கும் அவருடைய முதல் 1 மில்லியனை உருவாக்கத்துக்கு 32 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மில்லியன் அடுத்த 3 வருஷத்துல. அண்ட் அதுக்கப்புறம் அவருடைய ஜர்னி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையே அவர் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாரோ, என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாரோ, மேல்கொண்டோ அவர் அதே சேம் லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்ணாரு. லைஃப் உடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்த பிறகும் அவர் மெக்டொனால்டுடைய நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு. அவர் இன்னைக்கும் $31,500 வாங்கின ஓஹாமா வீட்ல தான் தங்கிட்டு இருக்காரு. அண்ட் 93 இயர்ஸ் உடைய ஏஜ்லயும் அவர் ரொம்பவே ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல வாழதான் விரும்புறாரு. சோ வாரன் பஃபெட் வந்து உலகத்துக்கு கம்பவுண்டிங்கோட உண்மையான அர்த்தத்தை புரிய வச்சாரு. இத மனோஜ் வந்து மனசார ஃபாலோவும் பண்ணாரு. அண்ட் தொடர்ந்து அவருடைய இன்கம் அதிகரிக்கிறது மீதும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீதும் கவனத்தை செலுத்தினாரு. அதுவே ராஜுவும் கூட புரிஞ்சுக்கிட்டாரு. வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் இல்ல, கூடவே அதிகரிக்கிற இன்கம் கூடவே 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் பண்ணணும். அப்ப அவருக்கும் சீக்கிரமாவே ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி அவருக்கு 1 கோடி ரூபாய் உருவாக்கத்துக்கு 25 வருஷம் ஆயிருக்கும். அதுவே ஸ்டெப் அப்போட உதவியுடன் அவர் வெறும் சில வருஷத்துக்குள்ளவே கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. பட் அதுவே அனிருத் வந்து இவங்களோட வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அப்பதான் இவருக்கு புரிய வந்துச்சு, இவர் ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐக்கு எவ்வளவு காசு கொடுக்கறாரோ அதை விட ரொம்ப கம்மியா தான் மனோஜ் வந்து மாசத்துல இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் பிளஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அசெட்டும் பில்ட் பண்றாரு. இது வெறும் சில வருஷத்திலேயே அவருக்கு உட்கார்ந்துட்டதே பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் அண்ட் இனஃப் கார்பஸா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே கடிகாரத்தை பார்த்துட்டு இதை யோசிக்கணும்ன்ற அவசியமே வராது. இப்ப நான் அடுத்த 30 வருஷத்துக்கு இதே வேலையை செய்யணும்னு. பதிலா நீங்க இந்த கார்பஸை யூஸ் பண்ணி SWP த்ரூவோ நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். SWP பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்க வீடியோ பாருங்க. அட் லாஸ்ட் உங்களுக்கும் அனிருத் மாதிரி புரிஞ்சிருக்கும் இன்வெஸ்டிங் எவ்வளவு முக்கியம்னு. பிளஸ் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் உங்களுக்கு अर्ली ரிட்டையர்மெண்ட்க்கு படியே கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் கம்பவுண்டிங்கோட 732 ரூல் இதுல உங்களுக்கு வெறும் 7 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதாகும். அண்ட் அடுத்த 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதே சேம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே போகும். இதனால உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியம் ஏற்படாது. உங்களுக்கு 40 வயசுலயே ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிறதுக்கான ஒரு தம்மா கொடுக்கும். அண்ட் நீங்க காண்ற கனவு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃபேமிலில இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. யாருக்கு தெரியும் இந்த ஒரு வீடியோ கூட உங்களோட லைஃபை மாத்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.